ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூ பல்லக்கில் வெண்ணிற பட்டுடுத்தி வெள்ளி கிண்ணத்தில் பால் பாயாசம் அருந்தியபடி ஆற்றில் இறங்கினார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு அழகரை வரவேற்றனர். மணிமுத்தாறு அணையிலிருந்து கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை 600 கனஅடிக்கு மிகாமல் தண்ணீரின் தேவையை பொறுத்து திறந்துவிடப்பட உள்ளது. முதற்கட்டமாக 45 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தேவைக்கேற்ப வரும் நாட்களில் தண்ணீர் திறக்கும் அளவு அதிகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். இதன் மூலம் 2756 ஏக்கர் விளைநிலங்கள் பலன் பெற உள்ளன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முறையாக குடிநீர் வராத காரணத்தால் உப்பு நீரை பருக வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓவரூர் ஊராட்சி பகுதியில் நிலத்தடி நீரில் உப்புத்தன்மை அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் குடிநீருக்காக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தையே பெரிதும் நம்பி வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகம் நடைபெறுவதாக கூறப்படுவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூரில் நவதானியங்களால் தெய்வ உருவங்கள் உருவாக்கப்பட்டு முளைப்பாரி உற்சவம் நடைபெற்றது. சக்தி பீடத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முளைப்பாரி ஊர்வலத்தின் போது வீடுகள் தோறும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பாலம் அருகே உள்ள 5 கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கரும்பு ஜூஸ், மீன்கள், பழம், காய்கறி கடைகளில் வியாழக்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன, தானாக தீப்பிடித்ததா, யாராவது தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். எறும்பூரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற ஆகாஷ் திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிறுமியை வன்கொடுமை செய்துள்ளார். இதேபோன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா, மூர்த்தி ஆகியோரும் சிறுமியை தனித்தனியாக வன்கொடுமை செய்துள்ளனர். இந்நிலையில் சிறுமிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது சிறுமி 4 மாத கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது. பழைய ஒப்பந்த முறையை மீண்டும் அமல்படுத்த கோரி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் 95 ஒப்பந்த ஊழியர்களை திடீரென புதிய ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாற்ற நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்திற்கு பின் தூய்மை மற்றும் பாதுகாப்பு பணிகள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தொழில்நுட்ப பணிகளில் இருந்து மாற்ற முயற்சிப்பதாகவும் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதிய ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நுங்கு விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கொலை செய்த உறவினர் கைது செய்யப்பட்டார். மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்களான மருதுபாண்டி, கார்த்திக் ஆகிய இருவரும் சூரக்காடு பகுதியில் சாலையோரம் நுங்கு விற்பனை செய்து வந்தனர். இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது கார்த்திக் ஆயுதங்களால் தாக்கியதில் மருதுபாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் மனநல ஆலோசனைகளுக்காக உதவி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நடைபெறவுள்ளது. மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலம் காக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் நட்புடன் உங்களோடு திட்டம் மூலம் மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தயங்காமல் 14416 மற்றும் 104 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனைகளை பெறலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் PF பென்ஷன் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு போதுமானது அல்ல என்று கூறி குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என தொழிற்சங்கங்களும் ஓய்வூதியர் சங்கங்களும் கோரிக்கை விடுத்து வந்தன. அதன் பேரில் ஓய்வூதியத்தை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலிக்கும் கட்டத்தில் உள்ளதால் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.